ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து டே 2ல் மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் டென்னிசியில் வந்து ரீச் ஆனோம். அங்கே என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கலாம். இங்கே டென்னிசியில் இருக்க ஈஷா வந்து 1300 to 400 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்குது. அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே கேபின்லாம் அவைலபிளாக இருக்கும், நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்லாம் கூட அங்கே நடக்கும் போல். பட் நாங்கள் போயிட்டு அருவிலே வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே இருக்கிற ஆதியோகி லிங்க பைரவி அவங்கள வந்து கும்பிட்டுட்டு இங்கே நல்லா இருந்துச்சு. இந்த சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலாக இங்கெல்லாம் ஸ்டேட் பார்க் போனால் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். மேலே வந்து ஆதியோகி, கீழே வந்து லிங்க பைரவி. உள்ளே வந்து கேமரா அலௌட் இல்லை. மேலே போனோன்னா ஆதியோகிட்ட இருந்து மெடிடேட் பண்ணிவிட்டு கீழே வரணும். வரவங்க எல்லாருமே ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு அங்கே ஸ்டாண்டு இந்த சைடு அந்த சைடு எல்லாம் இருந்தது. ஸோ அங்கே பூஜை வந்து இந்த இடம் மட்டும்தான் நடக்கும், அதை தவிர வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற பில்டிங் வந்து ப்ரோக்ராமிங் ஹால் இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஹைக்கிங் கூட்டிகிட்டு போகிறவங்க வந்ததுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ ஹைக்கிங் கூட்டிகிட்டு போகிறவங்க வந்தோடனே அப்படியே நாங்கள் கிளம்பினோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ஹைக்கிங் பண்ணது வந்து. போக வர வந்து 2 hours கிட்ட ஆகும். உள்ளுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த ஹைக் பண்ணும்போதுமே வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து சாரியோடே போக வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் நாங்கள் ஹைக் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, சாரி தானே மேனேஜ் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே போயாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ஹைக்கிங். நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது நான் முடிஞ்ச அளவு வந்து உள்ளெல்லாம் கூட வீடியோஸ் எடுத்தேன். அதை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பாத்து எல்லாமே சூப்பராக இருக்கும், சினிக்காக இருக்கும். ஸோ நல்ல ட்ரையல் இது. நல்லா மூச்சு வாங்குச்சு. மேலே ஏறி கீழே ஏறி மரத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு அந்த மாதிரி போகிற மாதிரி. யூஸ்வலாக இங்கே அப்படி தான் இருக்கும். என்னோட கேம்பிங் வீடியோஸ் அதிலெல்லாம் இருக்கிற ஹைக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும், மொரர்லெஸ் அது மாதிரி. ஆனால் இதில் என்னன்னா ஃபால்ஸு, தண்ணி எல்லாம் சைடில் போகிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதுக்கு தான் போகிறோமா? நாங்கள் ஹைக் பண்ணி வந்து பார்த்த கிளிஃப் இதுதான். இந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் நமக்கு இங்கே வந்து. ஸோ நிறைய பேர் வந்து மெடிடேட் பண்ணுறவங்கலாம் வந்து இங்கே வந்து உட்காந்து பண்ணுவாங்க போல். அந்த ஏரியா பார்க்க நல்லாவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஹைக்கிங் முடித்த உடனே அங்கேயே வந்து நமக்கு ஃபுட்டு டைனிங் ஏரியா இருக்கும். ஃபுட்டுக்கு மட்டும் டோக்கன் வாங்கிடணும். அங்கே நம்ம என்ட்ராகிற இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு வந்து $15 வந்து ஃபுட்டுக்கு. நல்ல பயறு, சாலடு, அதுக்கப்புறம் குக்கும்பர், ப்ரௌன் ரைஸ், அப்புறம் ஒரு ஆப்பிளுமே வந்து தந்தாங்க. நல்லா இருந்தது ஃபுட்டு. மோர் குழம்பு கூட இருந்தது. அங்கே பசிக்கு சாப்பிடும்போது பயங்கரமாக டேஸ்ட்டாக தான் எனக்கு இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம சாப்பிட்ட தட்டு, குடித்த தண்ணி, டம்ளர் எல்லாமே நம்ம தான் வாஷ் பண்ணி வைக்கணும். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஈஷாலேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து நம்ம ஃபால் அப்போ வந்தால் சூப்பராக இருக்கும். இங்கேயே கூட ஸ்டே பண்ணி அங்கே உள்ள ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணலாம். அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வாலண்டியரிங் ஒர்க்கு, ஹைக்கிங் பண்ணுறது, ஸோ இது மாதிரிலாம் வந்து அவங்க ஆக்டிவிட்டி வச்சுருப்பாங்க போல். இன்னர் இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பார்த்து ஸ்கெடியூல் பண்ணி போய்க்கலாம். எனக்கு லிங்க பைரவி வந்து ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயர் தான் வச்சாங்க, அதனால் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு தடவை வந்து போய் பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். அந்த வெதருக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல் இருந்துச்சு. நாங்கள் பெப்சி வச்சுருந்தோம், அதை எடுத்து எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ கேம்ப் கிரவுண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கேம்ப் சைட் வந்து 2 hours டிரைவு. இப்போ கேம்ப் சைட் கிட்ட வந்து நல்லா ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். கிட்டக்க வந்தோடனே பாருங்களேன், நல்ல கருகருன்னு பயங்கரமாக இருந்துச்சு மேகம் பார்க்க. நான் ஃபஸ்ட்டு டொர்னாடோ போல், அந்த சைட்லாம் டொர்னாடோ வரப்போது போல் நினச்சேன். ஆனால் தண்டர்ஸ்டார்ம் வார்னிங். அந்த ஏரியா சைடு தான் நாங்களும் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். இப்போ நான் ரீசெண்டாக போடுற வீடியோஸ்லாம் இன்ஸ்டாவில் வந்து நல்ல வியூஸ் போகுது. அதில் வந்து கேரவன்லாம் பார்த்துட்டு கொஸ்டின் பண்ணவங்களுக்கு நான் இதில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த கேரவன் பற்றினி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. கேரவன் என்ன மாடல், என்ன ப்ரைஸு, இதெல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், ஈஸியாக இருக்கா, எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து முடிஞ்ச அளவு வந்து நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். இதோட லாங் வீடியோ வந்து ஒரு 4 yearsக்கு முன்னாடியே வந்து நான் போட்டிருக்கேன். கேரவனோட லாங் வீடியோ ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாவில் வந்து ஃபியூச்சரில் வந்து ரீல்ஸாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இந்த ஆர்வி கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற கம்பெனியில் பிடி க்ரூசர் 5210 மாடல் நாங்கள் வாங்கும்போது 4.5 years, ஆல்மோஸ்ட் 5 years ஆக போகுது. நாங்கள் வாங்கும்போது இது வந்து 75,000 USDக்கு வந்து நாங்கள் வாங்கினோம். இப்போ வந்து கொஞ்சம் கூட இருக்கலாம்.
ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்சனலாக அவருக்கு வந்து ஆர்வி ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சுலராக இருக்கும் போதுலேருந்து நான் கல்யாணம் ஆகி வந்தப்பவுமே நிறைய தடவை வந்து ரெண்ட் பண்ணி நாங்கள் வந்து கேரவன் ஜேர்னி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவருக்கு வந்து நாங்கள் சொந்த வீடு வாங்கினோன்னா ஆர்வி வச்சுக்கணும்னு வந்து ஆசைப்பட்டார். அவருக்கு அந்த பர்சனல் சாய்ஸ் இருக்கிற அவருக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆர்வி வந்து வச்சுக்கணும்னா நமக்கு இப்போ இங்கே சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், HOA அப்படின்னு ஒரு ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து சார்ஜ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஆர்வியை பார்க் பண்ண முடியாது. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்தியானால நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்த மாதிரி ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே ஆர்வி வந்து பார்க் பண்ண முடியும்னு செக் பண்ணி பார்த்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. HOA ஃபீ இல்லாத ஒரு வீடாக பார்த்து நாங்கள் வந்து வந்தோம். அதனால தான் நாங்கள் வந்து பழைய வீடு சூஸ் பண்ணோம். அந்த மாதிரியான ஏரியாக்கள், அதாவது ஒரு 30-40 வருஷம் பழமையான வீடுகளில் வந்து HOA ஃபீ வந்து மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இருக்காது. அதனால வந்து நாங்கள் அப்படி சூஸ் பண்ணி இந்த ஏரியாவுக்கு வந்தோம். நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HOA ஃபீ இருக்காது. அதனால வந்து புல் வெட்டுறதெல்லாம் எங்களோட இஷ்டம். ஆர்வி வந்து பார்க் பண்ணலாம், போட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வீடை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம் ஆர்விக்காக. அதனால வந்து எங்களுக்கு இப்போ ஆர்வியை பார்க் பண்ணணும், ஒரு இடத்துல போய் நம்ம ரெண்டல் எடுத்து பார்க்கிங்க்குன்னு வந்து தனியாக நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லாமல் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து நாங்கள் ஆர்விக்குன்னு தனியாக வந்து எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். அது வந்து இனிஷியலாக வந்து ஒரு $2000 வந்து நாங்கள் செலவு பண்ணோம் அந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன்லாம் இழுத்துக்கிறதுக்கு. மற்றபடி வந்து நம்ம ஒன்ஸ் அதை செலவு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் வெளியில் நம்ம ஆர்வி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அதிகமாக நாங்கள் வந்து கேம்பிங் பண்ணுவோம். கேம்ப் சைட் போகும்போது நமக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, டம்பிங் ஸ்டேஷன் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதை தவிர ட்ராவல் அப்போது வந்து நமக்கு லவ்ஸ், ஃப்ளையிங் ஜே அப்படின்ற ட்ராவல் சென்டர்ஸில் வந்து LPG கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். டம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆர்வி அப்படின்றது வந்து பார்க்க வந்து நமக்கு ரொம்ப லக்ஸுரியாக தெரிஞ்சாலும் இப்போ வர 8 சீட்டர் அந்த மாதிரியான ப்ரைஸ் நாங்கள் வச்சிருக்க மாடல் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய கேரவன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட கேம்பிங் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆர்வி ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே நான் வேணால் ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து போடுறேன். அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஐடியா வரும் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. நாங்கள் வந்து சின்ன பசங்களை வச்சிருக்கிறனால எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது ட்ராவல் பண்ண. இன்னொன்று மெயினாக என்னென்னா நாங்கள் ரூம் வச்ச ஆர்வி வாங்கலை. இந்த வந்து கார் பார்க்கிங் ஏரியாலையும் எங்களோட ஆர்வியை பார்க் பண்ணிடலாம். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து நாங்கள் காருக்கு பதிலாக ஒரு 8 சீட்டருக்கு பதிலாக வந்து நாங்கள் வந்து கேரவன் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம எடுத்து போகிறது வந்து நல்லா இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து கஷ்டமாக தெரியாது. ஏன்னா டிவி இருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து போர் அடிக்குதுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது வந்து ஆர்வியில் போகும்போது இந்த வேர்டை நம்ம அதிகமாக கேட்க மாட்டோம். ஏன்னா மாற்றி மாற்றி டிவி பார்த்துட்டு வருவாங்க. சொந்தமாக இருக்கிறவங்க தான் கேரவன் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இல்லை. யூஎஸில் இருக்கிறவங்க வந்து க்ரூஸ் அமெரிக்கா அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கேரவன்லாம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கணும்னு ஐடியா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அந்த டே வந்து கேம்ப் கிரவுண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாவ் பஜ்ஜி மசாலா இருந்துச்சு முத நாள் செஞ்சது. அதையே எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல மூவி ஒன்று போட்டு பார்த்துட்டு அப்படியே தூங்கியாச்சு. அன்னைக்கு பார்த்த மூவி வித் லவ் அப்படின்ற மூவி பார்த்தோம். அதில் வர்ற ஸ்கூல் வந்து என்னோட ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூல்னு சொல்லி அந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். டைனிங் சோஃபா ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணி நம்ம படுத்துக்கலாம். நான் வந்து அன்னைக்கு கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து சோஃபா வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணல. சோஃபாவில் வந்து என்னோட பெரிய பையன் படுத்துட்டான், நான் கீழே படுத்துட்டேன். என்னோட சின்ன பையனும் ஹஸ்பண்டும் டைனிங் ஏரியாவில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. எங்கள் டே வந்து அன்னைக்கு இப்படி தான் முடிஞ்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.